வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து நான் வச்சிருக்கிற கார்டன், புது கார்டன். இதில் வந்து ஆடி மாதத்துக்கு நான் வந்து என்னென்ன விரை போட்டிருக்கேன்னு காமிக்கிறேன். இது வந்து பீர்க்கங்காய். ஆடி மாதத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே போட்டுட்டேன். 4 பீர்க்கங்காய் போட்டேன். புடலங்காய் போட்டேன் இந்த கேனில். இதில் வந்து 1 தான் முளைச்சி மேலே போயிடுச்சு. மீதி 3 வந்து முளைக்கவே இல்லை, என்னன்னு தெரியல. இது வந்து தர்பூசணி, முலாம்பழம் 2ம் போட்டேன். அதுவும் முளைச்சி மேலே போயிடுச்சு, பந்தலை போய் தொட்டுருச்சு. அடுத்தது இது வந்து பீர்க்கங்காய் விதை போட்டேன், அது இன்னும் முளைக்கவே இல்லை. இது வந்து குழம்பு வெள்ளரி போட்டேன், அது ஒன்றே ஒன்று முளைச்சிருக்கு. 4 போட்டேன். இது வந்து பீன்ஸ், செடி பீன்ஸ் போட்டேன், அது இன்னும் முளைக்கல. இது வந்து செடி அவரை போட்டிருக்கேன். இது வந்து பூசணி 4 போட்டேன், 4 முளைச்சிருச்சு. 1 மட்டும் நல்லா உயரமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து காராமணி, இது வந்து சொரக்காய் போட்டிருக்கேன், அதுவும் இவ்வளோ உயரம் வந்துருச்சு. 4 சொரக்காய் செடி. அதே மாதிரி தக்காளியும் ஒன்று போட்டிருக்கேன். இது கப்பல் மிளகா, அதெல்லாம் தக்காளி. இது வந்து தக்காளி மிளகா. இது வந்து சூரியகாந்தி. அதே மாதிரி இதில் போட்டு விட்ருக்கேன் சூரியகாந்தியும் தக்காளியும். இதில் வந்து முளைச்சி வந்துருச்சு. பெருசாகிடுச்சின்னா இதிலேருந்து எடுத்து இந்த மாதிரி டம்ளரில் வச்சு கொஞ்சம் வளர்த்து அதுக்கப்புறம் எது காலியாக இருக்கோ அதில் நடலான்னு இப்போ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அந்த தக்காளி கொடியை. அது மாதிரி நீங்களும் ஆடி மாதத்து மழையை பயன்படுத்திக்கங்க. நம்ம கம்போஸுக்கு வந்து கவலையே பட தேவையில்ல. கிச்சனில் இருக்கிறத போட்டு கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி காலியில் போட்டுட்டு கொஞ்சம் மண், கொஞ்சம் நம்ம கிச்சனில் இருக்கிறது அது மாதிரி போட்டு ரொப்பி அதுக்கப்புறம் ஒரு செடி நடலாம். செடி வச்சு அது நல்லா வரும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.